Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.14 டாபிக் the relation between roots and coefficients of a quadratic equation. ஓகே, quadratic equation பற்றி நம்ம முன்னாடி எக்ஸசைஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் quadratic equation பற்றி பெருசாக டெஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ quadratic equation தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ax squared plus bx plus c equal to 0. This is the general form of a quadratic equation. ஸோ இதில் பவர் வந்து பேசின ஒரு வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இங்கே இப்போ ரூட்ஸ் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூட்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ரூட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட்லாம் சொல்லியிருக்கோம். என்னென்ன ஃபேக்டரைசேஷன் மெத்தேடு, அப்புறமேல் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட், அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலாங்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ x ஈக்குவல் டு அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ரூட் வந்து ஆல்ஃபாவும் இன்னொரு ரூட் வந்து பீட்டாவும் எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம அதுக்கான ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு ரூட் ஆல்ஃபான்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரூட் ஆல்ஃபா அப்படின்னு பார்க்குறப்போ மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அண்ட் அனதர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா minus b minus root of b squared minus 4ac by 2a இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது x ஸ்கொயர்டு இன்டூ x ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஜெனரல் ஃபார்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா ஃபைன் பண்ணி நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரூட்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். we know the coefficients x squared coefficient a, x coefficient b and c இதெல்லாம் நமக்கு c is a constant. ஸோ இதை நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் தெரியும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸோடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதோட பண்ணுறோம் அப்படின்னா ரூட்ஸ்க்கான ரிலேஷனாக நம்ம கம்பேர் பண்ணுறோம், அதாவது ஆல்ஃபா அண்டு பீட்டா. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன். இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இப்போ 12ன்ற நம்பருக்கு மல்டிபிள் பண்ணால் 12 ஆட் பண்ணால் 8 வரும். ஸோ 2 6 ஆர் 12 ஆட் பண்ணால் 8, 2 + 6 8. ஸோ அப்போது x + 2 இன்டூ x + 6 ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே x + 2 ஈக்குவல் டு 0 அண்ட் x + 6 ஈக்குவல் டு 0. நம்ம x ஈக்குவல் டு -2 அண்ட் x ஈக்குவல் டு -6. ஸோ இதில் நான் அந்த x இருக்கு இல்லையா, இங்கே 2 ரூட்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ x -2 இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் -2 அண்ட் இந்த பீட்டாவை நான் -6 நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த -6 நம்ம பீட்டான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா அண்டு பீட்டா 2 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் 2 ரூட்ஸும் ஆட் பண்ணணும். 2 ரூட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -2 -6 ஈக்குவல் டு -8 வரும். ஸோ -8. ஓகே, ஆல்ஃபா இன்டு பீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். -2 இன்ட்டு -6 நமக்கு எவ்வளோ வரும், +12 அப்படின்னு வரும். ஓகே, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -8. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ 12. ஓகே, ஸோ இங்கே நாம் கோஎஃபிஷியன்ஸோட கம்பேர் பண்ணுறோம். எப்படி கோஎஃபிஷியன்ஸ் சொல்கிறோம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கான கோஎஃபிஷியன்ட் அதாவது ரூட் நமக்கு தெரியும் இல்லையா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. ஸோ -b/a இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஹியர் a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு a அண்ட் c ஈக்குவல் டு 12. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ இருக்குது, -b/a. இப்போ -b/a ஓட வேல்யூ என்ன, -8/1. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாங்கிறது c/a. c/aன்றது நமக்கு தெரியும், cன்றது கான்ஸ்டன்ட் 12/1. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது, ஆல்ஃபா பீட்டா 12. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றதும் -b/a எப்படி இருக்குது, இதெல்லாம் ஈக்குவலான வேல்யூ தான், -8. ஸோ நம்ம முன்னே
ரூட்ஸ், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் இந்த பி பை ஏன்றது என்னது கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போது இதுக்கும் எப்படி தான் இருக்குது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல். ஸோ அதோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே டூ ரூட்ஸு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இன்னொரு அனதர் ரூட் வந்து பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபைண்ட் பண்ண முடியும். அது எப்படி சார்னா அந்த 3 மெத்தட்ஸில் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலா மெத்தட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம இந்த எக்ஸசைஸில் ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்கான ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஸோ ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்கான ரிலேஷன்ஷிப் நத்திங் பட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ரூட்ஸையும் ஆட் பண்ண நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி மைனஸ் பிபிஏங்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸ். இது ரெண்டுக்கான கம்பேரிஷன் தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகே, क्वेश्चन பாருங்க, exercise 3.14 first question. First one பாத்தீங்கன்னா write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. So students நமக்கு தெரியும் alpha plus beta னா sum of the roots தான், alpha beta ன்றது product of roots. So இங்க பாருங்க alpha plus beta the two roots இந்த ஃபார்மேஷன்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த ஃபார்மேட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். எப்படி பாருங்க, ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் மோட், சரியா, ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தான் இருக்குது. இது ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே அடிஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன்ஸோட அடிஷன் தான். ஸோ ஃப்ராக்ஷனோட அடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். நம்ம நல்லா தெரியும் டினாமினேட்டர் நியூமரேட்டர். ஸோ டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கா இல்லையா, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கணும், ரைட், அதே தான். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தா அப்படின்னா 3 பீட்டா அண்ட் 3 ஆல்ஃபாக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அது எப்படி சார் 3 பீட்டா 3 ஆல்ஃபாக்கு நீங்கள் எல்சிஎம் எடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 3 காமன் நம்பரால் பண்ணுறேன்னு வைங்களேன். 3 பண்ணால் என்ன ஆகும், பீட்டா மட்டும் வருமா, இங்கே 3 டிவைட் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபா மட்டும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாகவே பண்ணலாம். இப்போ பீட்டா தனியாக பண்ணால் 1, இங்கே ஆல்ஃபா தனியாக பண்ணால் 1 வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட் பண்ணால் 3 ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும் இல்லையா. அப்போது இந்த 3 ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இங்கே நியூமரேட்டர் பாருங்க, ஆல்ஃபா பை 3 பீட்டான்னு இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி இங்கே 3 பீட்டா இருக்குது. ஸோ எதோட ப்ராடக்ட் பண்ணால் போதும், 3 பீட்டா இங்கே இருக்குது அப்படின்னா காமன் டினாமினேட்டரில் ஒரே ஒரு ஆல்ஃபா தான் இருக்குது மிஸ்ஸிங். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஆல்ஃபாவோட மல்டிபிள் பண்ணோன்னா அதாவது இங்கே பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், 3 பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ப்ளஸ் அது இல்லாமல் அடிஷன் பண்ணுறப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா மிஸ்ஸிங்க. ஸோ அப்போ பீட்டாவோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 ஆல்ஃபா பீட்டா கீழே கிடச்சிரும். ஸோ நியூமரேட்டருக்கு நம்ம ஒரு பீட்டா மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, பட் ஆனால் நம்ம பாருங்கள் இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸில் கூட இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. எங்கே சார் நமக்கு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டால் தானே வேணும், எங்கே சார் இப்படி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ பாருங்கள் நமக்கு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி. ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது நத்திங் பட் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, சப்போஸ் இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா நமக்கு இங்கே மைனஸ் வரும். அதே தான் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தான். ஸோ இந்த இடத்துல a பிளேஸில் ஆல்ஃபா இருக்குது, b பிளேஸில் பீட்டா இருக்குது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரா. ஸோ இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி கொடுக்கணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நான் இங்கேயே வச்சுக்கிறேன், அதாவது என்னோட ரைட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 ஆல்ஃபா பீட்டா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும், மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ட்ரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு எது ஈக்குவலாக இருக்குங்க இந்த டேர்ம்ஸு,
alpha plus beta whole square minus 2 into alpha beta by 3 alpha beta. இப்போ நோட் பண்ணுங்க, क्वेश्चनல கொடுத்த கேட்டிருக்க மாதிரி alpha plus beta and alpha beta termsல நம்ம இத எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோமா? alpha plus beta whole square minus 2 alpha beta by 3 alpha beta. क्वेश्चन இதுக்கு டிஃபரண்ட் தெரியலையா உங்களுக்கு? சோ இந்த ஃபார்மேஷன்ல தான் நம்ம ரிமைனிங் இன்னொரு 4 क्वेश्चंस இருக்கு, இத எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். சரி. இது ஸ்டூடண்ட்ஸ் இந்த क्वेश्चन கவனிங்க. 3 alpha minus 1 3 into 3 beta minus 1 ப்ராடக்ட்ல இருக்கு. சோ நமக்கு தெரியும் a plus b into a minus b or a plus b னு வெச்சுக்கோங்க டெர்ம்ஸ். சோ இந்த ப்ராடக்ட் பண்ணோம் இல்லையா நம்ம இங்க அதே மாதிரி தான். சோ ப்ராடக்ட் பண்ணுங்க 3 alpha into 3 beta. இப்போ 3 alpha into 3 beta வை மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும்? 9 alpha beta. So 3 3s are 9 alpha into beta alpha beta. அடுத்து 3 alpha into minus 1. அப்போ minus 3 alpha. Minus 1 into 3 beta minus 3 beta. Minus 1 into minus 1 plus so plus 1. ஓகேவா? ஸோ இங்கே நாம 9 alpha beta அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை அடிஷன் டேர்ம்ஸ், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸில் சொல்லலாமே. -3 காமனாக இருந்தாலும் நான் -3 வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா இங்கே -3 வெளியே இருந்துச்சுனால ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 இப்படி நம்ம சொல்லலாம். ஸோ 9 alpha beta minus 3 into alpha plus beta plus 1. Second problem, the roots of the equation 2x squared minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. அதாவது ஆல்ஃபா and பீட்டான்றது என்ன அப்படின்னா 2x squared minus 7x plus 5 equal to 0ன்ற quadratic equationக்கான ரூட்ஸ். ஓகே, without solving for the roots, அதாவது இந்த quadratic equation நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அதோட ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 1/α + 1/β இதோடைய ஈக்குவேஷன் என்ன, இதோடைய வேல்யூ என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை ஃபைண்ட் பண்ணோம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க, என்ன? வித்தவுட் சால்விங். ஸோ சால்விங் மீன்ஸ் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதோ இல்லை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x squared minus 7x plus 5 equal to 0. ஸோ இங்கே நமக்கு வித்தவுட் சால்விங் சொல்லியிருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ஸை நம்ம எடுத்துக்கலாமே. ஏன்னா நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ரூட்ஸு கோஎஃபிஷியன்ஸோடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி a ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 2, bன்றது என்ன அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7 and c is a constant 5. ஓகே, ஸோ இதில் sum of the rootsனா we know that alpha plus beta equal to -b/a. so -b/a -b -7 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால minus of -7/a is 2. so minus of -7/2 நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா c/a அப்படின்னு சொல்லலாம். ஸோ c/a, ஸோ c is a constant 5/a2 5/2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது 1/α + 1/βவுக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் 1/α + 1/β. ஸோ ஃபஸ்ட் நோமலில் பண்ண மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் எடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ஃபா பீட்டா இங்கே 1 இருக்கு இல்லையா. ஸோ நியூமரேட்டரில் ஸோ கிராஸ் பண்ண பீட்டா வரும், இங்கே ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கூட நம்ம எழுதலாமே, தப்பு இல்லை. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஆடிங் தான். ஸோ நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கான வேல்யூ நமக்கு தெரியும், என்னது 7/2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 7/2 பை ஆல்ஃபா பீட்டா 5/2. ஸோ இங்கே 7/2 இன்டூ 5/2 டிவைடில் இருக்கு இல்லையா. ஸோ 5/2 வந்து என்ன ஆகும், 2/5 சேஞ்ச் ஆகும். ஸோ 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7/5. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ஸோ 1/α + 1/β equal to 7/5. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் வந்து தேர்ட் क्वेश्चन. ஸோ ஆல்ஃபா + 2/β + 2 ப்ளஸ் பீட்டா + 2/α + 2. ஸோ இங்கே கொஸ்டினில் இருக்கக்கூடிய அதே காமன் கொஸ்டின் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ
7/2 and alpha beta கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கிறது தான் 5/2. ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 2, ஸோ இங்கே பாருங்க ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ இங்கே ஸோ இதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுவும் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தான். ஸோ ஆட் பண்ணலாம் அடிஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டில் வந்துடும். ஸோ இங்கே எல்லா டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 தான் இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ ஆட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 என்ன ஆகிடும், ஸ்கொயரில் எழுதலாம். ஸோ ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இங்கே ப்ராடக்ட் பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா பீட்டா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் தான். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, சாரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 2. ஸோ 2 பீட்டா 2 இன்ட்டு 2. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா ப்ளஸ் 2 2s are 4. ஓகே, நான் உங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். பீட்டா ஸ்கொயர்ங்கிறது பி பிளேஸில், ஸோ பி 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 2s are 4. ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர், ஸோ இது ஹவு மெனி ஆல்ஃபாஸ், ஒன்லி 1. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஒரு 2 ஆல்ஃபா பீட்டா, டோட்டலாக 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. ஸோ அது கூட நான் இங்கே எழுதிக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 + 4 8 பை இந்த ஆல்ஃபா பீட்டா இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா பீட்டா தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 2 காமன் எடுத்தால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இதை காமன் வெளியே எடுக்கிறது இருக்கா? ஸோ இங்கே எதுவும் இல்லை. சரி, இப்போது இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ என்ன எழுதிக்கலாம், என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 8 பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை 2 + 2 ஆல்ஃபா பீட்டாவை மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ரிமைனிங் இருக்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே ரைட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக அந்த பேஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 4 ஆல்ஃபா பீட்டா ஆஸ்யூஷுவல் இருக்கிறது தான் ப்ளஸ் 8 தான். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாம். மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகிடும், ப்ளஸ் 2 ஆல்ஃபான்னு வரும். அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2 ப்ளஸ் 8 அப்படியே வச்சுக்கலாம். பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு எங்கே தான் நம்ம வேலை தெரியும் இல்லையா, 5/2. ஸோ 5/2 அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 ப்ளஸ் 4. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 2 இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல். ஓகே, 7/2 ஹோல் ஸ்கொயர்டா. ஸோ 7/2 ஹோல் ஸ்கொயரை நம்ம பண்ணோம் என்ன ஆகிடும், 49/2 2s are 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 8 பை 5/2 இங்கே 7 இருக்குது. ஸோ இப்போ 5/2 ப்ளஸ் 7 ப்ளஸ் 4 11 சொல்லலாம் இல்லையா. ஸோ இங்கே ஸோ நான் இதை ரைட் பண்ணுறேன். 49/4 ப்ளஸ் 5 8 ஆட் பண்ணால் 13 பை 5/2. ஸோ இம்ப்ராப்பராக சாரி மிக்ஸ்டு நம்பராக இருக்கு இல்லையா, இம்ப்ராப்பராக மாற்றினா 2 × 11 22 22 + 5 27. ஸோ 27/2. ஸோ அதே மாதிரி தான் இதையே ரைட் பண்ணலாம். 4 13 சார் 40 52வா. ஸோ 4 13 சார் 52. ஸோ 52 + 49 ஆட் பண்ணிக்கோங்க. 1 6 101. ஸோ 101/4 டிவைட் பை 27/2.
So இங்கே 101/4 into 2/27 cancel பண்ணா 1 2 is 2 2 are 4. So final answer is 101/227. So 2 into 27, so 2 7s are 14, 1 2 are 4 5. So 101/54 is the right. Third one, the roots of the equation x squared plus 6x minus 4 equal to 0 are alpha and beta. Find the quadratic equation whose roots are alpha squared and beta squared. Okay. இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் ஆல்பா and பீட்டான்றது வந்து x squared plus 6x minus 4 equal to 0 ன்ற quadratic equationக்கான ரூட்ஸ். ஸோ இப்போ ஆல்பா பீட்டான்றது இந்த quadratic equationக்கான ரூட்ஸ். இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா சப்போஸ் ஆல்பா பீட்டான்றது அது quadratic equation சொன்னா ஆல்பா ஸ்கொயர்டு and பீட்டா ஸ்கொயர்டுங்கிறது எந்த quadratic equationக்கான ரூட்ஸா இருக்கும் அப்படி கேக்குறாங்க. அப்படி இல்லனா இந்த ஆல்பா ஸ்கொயர்டுன்ற ஒரு ரூட்டா எடுத்துக்கோங்க, இந்த பீட்டா ஸ்கொயர்ட ஒரு ரூட்டா எடுத்துக்கோங்க. இந்த டூ ரூட்ஸ் வந்து எதோட quadratic equationா இருக்கும்? எந்த quadratic equation இந்த ஆல்பா ஸ்கொயர்ட் and பீட்டா ஸ்கொயர்டோட ரூட்டை வச்சிருக்கோம் அப்படி क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே. சோ இப்போ கொடுத்தக்கூடிய क्वेश्चन given என்ன கொடுக்கறாங்கன்னா x squared plus 6x minus 4 equal to 0. So இதுல ஆல்பா பீட்டா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். So alpha plus beta sum of the roots, அதாவது minus b by a. So we know that a equal to 1, b equal to 6 and c equal to minus 4. So minus b by a. So minus b by a, b வந்து 6 by 1, அப்போ minus இருக்கனால minus 6. அதே மாதிரி alpha beta c by a. So c minus 4. So minus 4 by 1. So minus 4. So அப்போ alpha plus beta வந்து minus 6, alpha beta வந்து minus 4. So இந்த terms வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா alpha squared and beta squared ரூட்டா இருந்தா quadratic equation என்னவா இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. So இங்க alpha squared and beta squared, the required quadratic equation whose roots are alpha squared and beta squared நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். So இங்க பாருங்க sum of the roots, அதாவது alpha squared plus beta squared, அதாவது sum of roots. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரூட்ஸா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா alpha, the whole alpha squared தான் நம்ம ரூட்ஸா எடுத்துக்கிறோம். So sum of roots alpha squared plus the whole beta squared தான் நம்ம beta squared எடுத்துக்கிறோம். ஓகே. alpha squared plus beta squared இந்த டேர்ம்ஸ் நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் क्वेश्चंसலாம் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா alpha plus beta whole squared minus 2 alpha beta க்கு ஈக்குவல். அதாவது alpha squared beta plus beta squared வந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் நம்ம ஈக்குவல் நமக்கு தெரியும். So alpha plus beta whole squared, alpha plus beta தான் நமக்கு முன்னாடி क्वेश्चनல கொடுத்திருக்கோம், ஃபைண்ட் பண்ணிருக்கோம். minus 6, yes, minus 6 square minus 2 into alpha beta நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் minus 4. ஓகே. minus 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36, minus 2 into minus 4, minus into minus plus 2 4s are 8. So add பண்ணுங்க 36 plus 8 44. ஓகே. இப்போ sum of roots நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே क्वेश्चनக்கு நம்ம என்ன பண்ணுவோம், product of roots ஃபைண்ட் பண்ணுவோம். product of roots alpha beta. So product of roots alpha ங்கிறது என்ன, beta ங்கிறது என்ன, alpha squared into beta squared. So alpha squared into beta squared எப்படி ரைட் பண்ணலாமா, alpha plus 2 க்குமே பவர் இருக்கு. So அப்ப alpha into beta whole square நம்ம சொல்லலாம். So alpha into beta value minus 4, அப்ப minus 4 whole square. So minus 4 square பண்ணா என்ன ஆயிடும், plus 16, 4 4s are 16 plus 6. ஓகே. இப்போ required equation, அதாவது the required quadratic equation whose roots are alpha squared and beta squared are, so alpha squared and beta squared. So நமக்கு quadratic equation வந்து general formation through இல்லையா, என்னது x squared minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. So x square minus alpha plus beta is nothing but, so alpha square plus beta square is value is 44 into x plus alpha into beta terms என்ன இருக்கு, alpha square beta square தான் நம்ம ரூட்டா கன்சிடர் பண்ணிருக்கோம். So 16 equal to 0. This is the required equation whose roots are alpha square and beta square.
தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா கமா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. அதாவது இங்கே ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா கமா அந்த பீட்டான்றது பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இந்த ஹோல் அப்படியே நம்ம ஆல்ஃபாவும் இந்த ஹோல் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், பீட்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்தது தான், நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6 அண்ட் ஆல்ஃபா பீட்டா நம்ம -4னு பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறோம், இந்த ரூட்ஸ்க்கான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறோம். அப்போ இந்த ரூட்ஸ்க்கான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்ன்றப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அப்படியே ஒரு ஆல்ஃபானும் இது அப்படியே ஒரு பீட்டானும் நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ் தான் இந்த 2வும் ஆட் பண்ணணும். ஸோ 2 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்ப இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்கேயும் பீட்டா இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ காமனாக இருக்கிறத நம்ம காமன் டேர்ம்ஸில் நம்ம வெளியெடுத்துக்கோம். இப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இது காமன். இந்த ஆல்ஃபா இங்கேருந்து ஆல்ஃபா ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆல்ஃபா இருக்கும், பீட்டா வெளியே இருந்துச்சுன்னா ஒன்று தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிள், இங்கே ஒரு பீட்டா வெளியே எடுத்தாச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரிமைனிங் பீட்டா மட்டும்தான் இருக்கும், இந்த ஆல்ஃபாவும் வெளியே வந்துச்சுன்னா ஒன்று தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். ரைட், ஆல்ஃபா பீட்டா நம்ம முன்னாடி ஃபைண்ட் பண்ணது தான் -4 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6. இப்போ 4 6 ஆர் 24. ஸோ அப்போ இந்த ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவு, 24. ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இந்த ரூட்ஸ்க்கான ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்றப்பே ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா, அதை ப்ராக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது நார்மலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆல்ஃபா, இதெல்லாம் பீட்டா. அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு எப்படி கிடைக்கும் டேர்ம்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா கியூபு பீட்டா கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே கியூப் வேல்யூஸ் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப், ஆல்ஃபா பீட்டா அது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இருக்குது, -4 -4 கியூப் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் நம்பரை கியூப் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் தான் கிடைக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ 4 கியூப் பண்ணுறோம். இப்போ 4 கியூப் பண்ணால் 4 × 4 × 4 4 + 16 16 × 4 64. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது இந்த 2 ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -64. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன முன்னாடி கொஸ்டின் ரைட் பண்ணிடுறோம்னா தி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் whose roots are alpha squared beta comma beta squared alpha are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே நம்ம வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ இருக்குங்க, ஸோ 24 × x minus 64 alpha beta equal to 0. This is the recorded equation. Roots are alpha squared beta comma beta squared alpha. Fourth question है, if alpha comma beta are the roots of 7x squared plus ax minus 2 equal to 0 and if beta minus alpha equal to -13/7, find the values of a. A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, so equation quadratic equation 7x square plus ax minus 2 equal to 0. So இங்க sum of the roots product of the roots யூஸ்வலா ரைட் பண்றதா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். So alpha plus beta equal to minus b by a. So minus b by a minus a by 7. Okay, from alpha beta product of the roots c by a minus 2 by 7. Okay, so நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்ட்டு அதாவது பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7. ஸோ நமக்கு இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு -4 ஆல்ஃபா பீட்டா வரும். இது எப்படி சார் எடுத்துக்கீங்க, முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம இது டெரிவ் பண்ணிப்போங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே
நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கு. ஆனால் நமக்கு இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் வேல்யூ. ஸோ இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஸோ -13 -7 இருக்கா. ஸோ இது ப்ளஸ்ஸு. ஸோ இது கூட வேணால் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இது எழுதுறப்போ நமக்கு ஒரு மைனஸ் முன்னாடி வரும். ஸோ ஒரு மைனஸ் மட்டும் நம்ம முன்னாடி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. என்னது சம் ஆஃப் த ரூட்ஸ் -a/7. ஸோ -a/7 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாம். -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இருக்கு இல்லையா, அது என்னது -2/7. ஓகே சரி. இப்போது இந்த மைனஸ் ரூட் ஆஃப் ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமே. -13/7. இப்போ -13/7. சரி இங்கே இதை ஸ்கொயர் பண்ணால் ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் தான் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இங்கே -4 ப்ளஸ் -4 இன்ட்டு -2 இப்போ ப்ளஸ் 4 8/7. ஓகே இங்கே இந்த மைனஸ் நமக்கு இங்கே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸில் தான் கொடுக்குறாங்க, மைனஸ் கேன்சல். சரி இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, என்ன சார் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். இப்போது ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ போத் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே 13/7 ஹோல் ஸ்கொயர் ஆகும். இங்கே இந்த ஸ்கொயர் ரூட் மட்டும் என்ன ஆகிடும், அப்படியே கேன்சல் ஆகிடும். ரூட் மட்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா a²/49 ப்ளஸ் 8/7 வரும். சார் ரூட் மட்டும் தான் கேன்சல் ஆகும், இந்த ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகும். ஓகே இப்போ 13/7 ஹோல் ஸ்கொயரா. ஸோ 13 ஸ்கொயர் பண்ணால் 13 × 13 169. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ஈக்குவல் டு இங்கே a²/49 ப்ளஸ் 8/7. ஓகே ஸோ இப்போ 49 டேர்ம்ஸ் இந்த பக்கம் கூட கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்தால் என்ன ஆகும், 169 இந்த 49 ஒரே டேர்ம்ஸ் இங்கே டினாமினேட்டர். ஸோ 169/49 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே அடிஷனல் டேர்ம்ஸ் இப்போ 49 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 49 வருமா. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ a²/49 ப்ளஸ் இங்கே என்ன டேர்ம்ஸ் இல்லை 7 49 மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், 7 மல்டிபிள் பண்ணுவோமா. இப்போ 7 7s are 49, 8 7s are 56. ஓகேவா. ஸோ 56 வச்சுக்கலாம். ஓகே இங்கே 49 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் போத் ஈக்குவல். ஸோ 49. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் ஈக்குவல்ட்டில் இருக்கப்போ. ஏன்னா இங்கே வரப்போ எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகும். ஸோ அதனால் 149 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 169 ஈக்குவல் டு a² ப்ளஸ் 56. ஸோ 169 சார் பாஸ் பண்ணுங்க, தப்பாக வந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொஷினில் +2 வரும். ஸோ -2 போட்டேன். ஸோ இங்கே +2 மாற்றிக்கலாம் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா c/a என்ன வரும், +2/7 வரும் ஆன்சரு. ஸோ அப்போ இங்கே 2 அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகிடும், -4 × 2 -8/7. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும், -8/7. ஸோ அதெல்லாம் அப்போ எல்லாமே அப்படியே என்ன ஆகிடும் மைனஸ். ஸோ இங்கேயும் நமக்கு மைனஸ். ஸோ அப்போது மொத்தம் சேம் தான், கரெக்ட் தான். ஸோ இங்கே மட்டும் மைனஸ் மட்டும் சைன் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாங்க -56 -56 டிரான்ஸ்போஸ் அதர் சைடு பிகம் 56 + 56. ஸோ a² = 56. ஸோ 169 + 56 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் நமக்கு 225. அதாவது 9 + 6 என்ன ஆன்சர் வருது 1. ஸோ 7 2 1 2 225. ஓகே இப்போ a² = 225. now a equal to plus or minus 15 இல்லலாம் or square root of 225. so இதில் கூட நம்ம என்ன சொல்லலாம், a equal to plus or minus 15. அப்போது a ஓட வேல்யூ வந்து +15 ஆகவும் இருக்கலாம் -15 ஆகவும் இருக்கலாம்.